டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2012 39th கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாய்ஸ் வந்து 5 பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 5 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும், அதாவது மொத்தம் 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை ஒரு நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா, பசங்களில் ஒரு ஆளும் பொண்ணுங்களில் ஒரு ஆளும் சேர்ந்து அப்படி எவ்வளோ நேரத்துக்கு வேலையை முடிச்சிருப்பாங்க, அதை ரேஷியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாய்ஸை வந்து N1 வச்சுக்கிறோம், மொத்தம் எவ்வளோ பேர்னா 5 பேர். கேர்ள்ஸ் வந்து N2ன்னு வச்சுக்கிறோம், ஸோ அவங்க 5 பேர். ஓகேவா? ஸோ டோட்டலாக என்னன்னு வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 10 பேர் இருக்காங்க. இப்போது என் ஆஃப் ஃபேஸில் என்னென்னா, இந்த 10 பேரில் 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க ரேண்டமாக, அதாவது பையனில் வந்து பொண்ணில் ஒன்றுன்ட்டு. ஸோ அதுதான் இந்த 2. ஸோ இதை காம்பினேஷன் மெத்தடில் போடுறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா 10 × 9 டிவைட் பை 2 × 1. ஸோ 10 × 9 வந்து 90 டிவைட் பை 2. இதை நம்ம வந்து அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 45ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? இது வந்து இந்த 45 வேல்யூ வந்து என் ஆஃப் ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்னென்னா, பையன் வந்து 5, 5ல் 1 செலக்ட் பண்ணுறாங்க, பொண்ணில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க, அந்த 5ல் ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது எவ்வளோ வேலை ரேஷியோ கண்டுபிடிக்க. ஸோ இது அப்படி இருக்கணும். ஸோ என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 × 5 = 25. ஓகேவா? ஸோ இந்த 25ன்றது எதோட வேல்யூ அப்படின்னா என் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 25. இப்போது ஃபார்முலா போடுறாங்க. பி ஆஃப் ஏ = என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் ஏஸ். இப்போ என் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னா 25. என் ஆஃப் ஏஸ் என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னா இதாக இருக்குது 25. இதை இங்கே போட்டோம். இப்போ ரெண்டையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 5/9 வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 5/9. அதாவது பசங்களில் ஒரு பையனும் ஒரு பொண்ணில் ஒரு பொண்ணும் சேர்ந்து வேலையை எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்கன்னா 5/9 ரேஷியோவில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர். ஓகேவா?